நம்ம அட்டாமிக் ஃபிசிக்ஸ் டாபிக் எடுத்துக்கலாம். அட்டாமிக் ஃபிசிக்ஸ் டாபிக்குடைய எய்ம் என்ன? டு ஸ்டடி த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம இங்கே இடத்துல என்ன மீன் பண்ணுறோம்னா, த கான்ஸ்டிடியூவன்ட்ஸ் ஆஃப் ஆட்டம், அதாவது ஆட்டத்துக்குள்ள என்னென்ன இருக்கு, எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, என்னென்ன இருக்கு, அது எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, இதுதான் ஸ்ட்ரக்சர்னு நம்ம சொல்றது. ஸோ த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ஸ், ஆட்டத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத படிக்கிற விஷயம்தான் அட்டாமிக் ஃபிசிக்ஸ். முதல்ல ஆட்டம்ங்கிற கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இன்டிவிசிபிள் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல தான் ஆட்டம்ங்கிற பேரே கொடுத்தாங்க. ஸோ ஆட்டத்தோடைய அர்த்தமே இன்டிவிசிபிள் அப்படிங்கிற மீனிங்ல. பட் அது இன்டிவிசிபிள் கிடையாது, இட் இஸ் டிவிசிபிள், விச் மீன்ஸ் அதுக்குள்ள இருக்கிற தனித்தனியா பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் தான் சேர்ந்து ஆட்டத்தை உருவாக்கி இருக்கு. அது என்னென்ன பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் உள்ள இருக்கு, அது எந்த விதத்துல அரேஞ்ச் ஆயிருக்கு, இதை பத்தி படிக்கிறது தான் அட்டாமிக் பிசிக்ஸ். ஸோ முதல்ல இந்த ஆட்டத்துக்குள்ள இருக்கிற பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் என்னன்னு பார்க்கும் பொழுது, இப்போ நிறைய சின்ன கிளாஸ்லயே நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம். ஆட்டம் கன்சிஸ்ட் ஆஃப் a nucleus which is a positively charged particle, and it also consists of electrons which are negatively charged particles come around the nucleus. Nucleus வந்து ஸ்டேஷனரியாகவும், எலக்ட்ரான்ஸ் எல்லாம் அதை சுற்றி வர மாதிரியும் நம்ம படிச்சிருப்போம் சின்ன வயசுலயே. ஸோ அந்த நியூக்ளியஸ் பாசிட்டிவாகவும் எலக்ட்ரான்ஸ்லாம் நெகட்டிவாகவும் இருக்கு அப்படிங்கிறத உள்ளுக்குள்ள ஆட்டத்துக்குள்ள இருக்கு. அண்ட் ஆட்டம் ஆஸ் அ ஹோல் இஸ் நியூட்ரல், எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பத்தி நம்ம முதல்ல படிக்கிறோம் அட்டாமிக் பிசிக்ஸ்ல. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி சொல்றோம்னா, அந்த செட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கு பேரு டிஸ்சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி த்ரூ கேசஸ். ஸோ கேஸ் ஆட்டம்ஸை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது ஈஸியரா இருக்கும். அதை வச்சு தான் முதல்ல பண்ணியிருக்காங்க. ஒரு டியூபுக்குள்ள, ஒரு கிளாஸ் டியூப் இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸ் டியூபு ப்ரெஷரை நம்ம வந்து வேரி பண்ண முடியும். கிளாஸ் டியூபுக்குள்ள ஒரு கேஸை நம்ம உள்ள போடணும், அந்த கேஸோடைய ப்ரெஷரையும் நம்மளால வேரி பண்ண முடியும்னு அசியூம் பண்ணிக்கணும். அதுக்கு தான் இந்த ஒரு வேல்வு. இந்த வேல்வு வழியா நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல இருக்கிற ஏர் நம்ம ரிமூவ் பண்ண முடியும். அண்ட் நமக்கு வேண்டிய கேஸை இதுக்குள்ள அட் பர்டிகுலர் கிவன் ப்ரெஷர்ல செலுத்த முடியும். நெக்ஸ்ட் நமக்கு வேண்டியது 2 எலக்ட்ரோட்ஸ். நம்ம சொல்றோம் இல்லையா, எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ எலக்ட்ரோட்ஸ் வேணும். இந்த எலக்ட்ரோட்ஸை வந்து ஒரு ஹை டென்ஷன் சொல்லுவோம். ஹை டென்ஷன் அப்படின்னா ஹை வோல்டேஜ்னு அர்த்தம். இந்த பக்கம் லெட் அஸ் அஸ்யூம் பாசிட்டிவ் ஆஃப் த டைரக்ட் கரண்ட் வோல்டேஜ். இது ஹை டென்ஷன்ன்றது நம்ம சொல்றது டைரக்ட் கரண்ட், டிசி வோல்டேஜ். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் குறிக்கிறோம்னால அது டிசின்னு நம்ம சொல்ல முடியும் இல்லையா. ஏசிக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி நம்ம குறிக்க முடியாது. ஸோ இந்த பாசிட்டிவ்க்கு கனெக்ட் பண்ணின டெர்மினல் பேரு நம்ம கெமிக்கல் எஃபெக்ட்ல எல்லாம் படித்தோம் இல்லையா. இந்த டெர்மினல் அல்லது இந்த எலக்ட்ரோடுக்கு பேரு ஆனோடு, இதுக்கு கேத்தோடுன்னு பேரு. அது சீனும் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, அல்லது கேத்தோட கேன்னு கூட சிம்பிள் கொடுப்பாங்க. ஸோ நான் சியும் கேவும் மாற்றி மாற்றி சொன்னால் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சி ஃபார் கேத்தோடு யூஸ் பண்ணலாம், கே இஸ் ஆல்சோ யூஸ் ஃபார் ரெப்ரசன்டிங் கேத்தோடு. கேத்தோடு நம்ம எதை சொல்கிறோம், தி எலக்ட்ரோடு கனெக்டட் டு தி நெகட்டிவ் ஆஃப் த பவர் சப்ளை. இந்த ஹை டென்ஷன் அப்படின்னு நான் சொல்றது என்னது, ஹை டென்ஷன் அப்படின்னு சொன்னா ஹை வோல்டேஜை குறிக்கும். ஹை வோல்டேஜ் குறிக்கும். கரண்ட் கம்மியாக தான் இருக்கும், வோல்டேஜ் குறிக்கும். ஹை வோல்டேஜ் நம்ம எப்படி ப்ரொடியூஸ் பண்றோம்னு நிறைய படித்தோம். வாண்டிகிராஃப் ஜெனரேட்டர் அப்படிங்கிறதுல எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல படித்தோம். யூஸ்வலாக வாண்டிகிராஃப் ஜெனரேட்டர் இங்கே யூஸ் பண்ண மாட்டோம். ஹை வோல்டேஜ் ஜெனரேட் பண்ணின இன்ஸ்ட்ருமெண்ட் பண்றதுக்கு இண்டக்ஷன் காயில்னு ஒன்று இருக்கு. இது வந்து பேஸ்ட் ஆன் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம், அதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி ஒரி பண்ண வேண்டாம். நமக்கு வேண்டியது என்னது, ஹை வோல்டேஜ் டிசி ப்ரொவைட் பண்ணுற ஒரு சோர்ஸ் வேணும். அந்த சோர்ஸுக்கு பேரு இண்டக்ஷன் காயில். ஸோ இட் இஸ் கனெக்டட் டு இண்டக்ஷன் காயில் அப்படின்னு உங்கள் புக்கில் கொடுத்துருப்பான்.
So basic structure of an experimental arrangement, basic experimental arrangement to study the passage of electricity through gases. இது எவ்வளவு pressure இருக்கும் அப்படின்னா usually pressure is measured in terms of easy measurement, அதாவது யூஸ் யூனிட் வந்து என்னன்னா millimeter of mercury. Pressure is measured given in terms of millimeter of mercury. For example, 1 atmospheric pressure அப்படிங்கிறது 760 millimeter of mercury. இதனுடைய அர்த்தம் என்ன? ப்ரெஷர் எல்லாம் மெஷர் பண்றதுக்கு பேரோமீட்டர்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த பேரோமீட்டர்ல முக்கியமான ஆள் யாரு? மெர்க்குரி. ஸோ மெர்க்குரிய காலம் ஹைட்டு அது ஒரு பர்டிகுலர், அந்த டியூப் பேரோமீட்டர் டியூப் வந்து ஒரு பர்டிகுலர் டயாமீட்டர்ல இருக்கும். அந்த ஹைட் ஆஃப் தி மெர்க்குரி காலம் அட் 1 அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர். நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிற, இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம், இந்த ரூம்ல இருக்கோம், 1 அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர்னு சொல்லுவோம். அந்த அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் காமிக்கிற அந்த ஹைட் ஆஃப் த மெர்க்குரி காலம் இஸ் 760 millimeter. ஸோ எனிதிங் லெஸ் தேன் 760 millimeter லோ ப்ரெஷர் இருந்து தான் நம்ம சொல்ல போறோம் இல்லையா? ஸோ இது மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரியில தான் ஒன் ஆஃப் தி யூனிட்ஸ். நிறைய யூனிட்ஸ் இருக்கு மெஷர், ப்ரெஷரை மெஷர் பண்றதுக்கு. நம்ம யூஸ் பண்ண போற யூனிட் வந்து மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி. ஸோ இங்க நம்ம என்ன பண்ணலாம், இது வேக்யூம் பம்ப்னு சொல்லுவோம். பம்ப் விச் கேன் பம்ப் அவுட் தி கண்டென்ட்ஸ் இயர், என்ன கேஸ் இருக்கோ அதை வெளியில. அண்ட் இட் இஸ் கனெக்டட் டு ஏ கேஜ், ப்ரெஷர் கேஜ். ஸோ அந்த கேஜ் தான் இந்த ப்ரெஷர் எவ்வளவு இருக்கு இதுக்குள்ள, இந்த டியூபுக்குள்ள இருக்குன்றத காமிக்கும். ஸோ இது கிளாஸ் டியூப் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ தட் நம்ம பார்க்க முடியும் உள்ள என்ன நடந்ததுன்னா. ஸோ மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி இஸ் ப்ரெஷர். அப்போ 760 விட கீழே போக போறோம், லோ ப்ரெஷர்ல தான் நம்ம ஆக்ட் பண்ண போறோம். ஸோ லோ ப்ரெஷருங்கிறது எந்த இடத்துல ஆக்ட் பண்ண போறோம்னா அபவுட் 100 millimeter ஆஃப் மெர்க்குரியிலேருந்து 100லேருந்து வி மூவ் டுவர்ட்ஸ் 0.01 millimeter ஆஃப் மெர்க்குரி. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை முதல்ல பண்றாங்க. This experiment was performed in about 1800s, 1880s இருக்கும். நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அதனால ஸ்பெசிஃபிக்கா இது ஒருத்தர் பேர் நம்ம சொல்லணும்னா கோல்ட்ஸ்டைன் ஒருத்தர் ஒரு பேர் இருக்கு, அப்புறம் பார்க்கலாம் இந்த பேர்லாம். அப்புறம் க்ரூக்ஸ்னு ஒரு ஆளோட பேர் இருக்கு, நிறைய பேர் இருக்காங்க. அது 2-3 பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேர். ஸோ பேசிக் எக்ஸ்பெரிமெண்டல் அரேஞ்ச்மெண்ட் இஸ் taking a glass tube, have 2 electrodes connected to a high voltage, and the pressure inside the glass tube can be reduced to something like 100 millimeter of mercury down to 0.01 or 0.001 millimeter of mercury. ஸோ இவ்வளோ வரைக்கும் நம்மளால ப்ரெஷரை வேரி பண்ணுறதுக்கு உண்டான சுச்சுவேஷன் வேணும். ரைட், இப்போ இப்படி பண்ணினா என்ன நடக்கிறது, வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு நம்ம கண்ணால் பார்க்கறதுக்கு இந்த கிளாஸ் டியூப் இருக்கு. ஸோ அபவுட் 100 வரைக்கும் போற வரைக்கும், எங்கேருந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்லேருந்து 760லேருந்து 100 போற வரைக்கும் நத்திங் ஹேப்பன்ஸ், ஒரு சேஞ்சும் ஒன்றும் நடக்கல. ஒரு 100 கிட்ட போகும் பொழுது, 100 கிட்ட போகும் பொழுது என்ன நடக்கிறதுங்க அப்படின்னா, ஸ்ட்ரீக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்ட்ரீக்ஸ் ஆஃப் illumination ஆர் லைட். ஸ்ட்ரீக்ஸ் அப்படின்னு சொன்னா புரியுறதா? அதாவது விட்டு 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 இந்த மாதிரி கேப் கேப்பா விட்டு விட்டு படிச்சு 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 படி நடிக்கிறது பேர் ஸ்ட்ரீக்ஸ் ஆஃப் லைட். அப்புறம் கூட ஸ்ட்ரீக்ஸ் ஆஃப் லைட் கூட கிராக்லிங் சவுண்டும் கேட்குறது. கிராக்கிள்னா நம்ம பட்டாசு தீபாவளி சமயத்தில் சொல்றோமே, கிராக்கிள்னா என்னது, இந்த மத்தாப்பு சில மத்தாப்புலாம் ஆர்டினரி ரொம்ப சாஃப்டா சைலண்டா மத்தாப்பு கொளுத்துவோம். இன்னொன்று கட்ட கட்ட கட்டன்னு வெடிக்குமே, அது பேர் கிராக்லிங் சவுண்டு. கிராக்லர்னு தானே பேர் அதுக்கு. அந்த கிராக்லிங் சவுண்டும் வருது, ஸ்ட்ரீக்ஸ் ஆஃப் லைட்டும் இருக்கு. அபவுட் எவ்வளவு 100 millimeter of mercury. ஸோ டில் அபவுட் 100 வரைக்கும் போற வரைக்கும் ஒன்றும் சேஞ்சே இல்லை, நத்திங் ஹேப்பன்ஸ். இப்போ இது எதனால இது நடக்கிறது அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும். ஹை வோல்டேஜ் அப்ளை பண்ணும் பொழுது எனி கேஸ் வில் லூஸ் இட்ஸ் இன்சுலேஷன் ப்ராப்பர்ட்டி. இன்சுலேட்டிங் ப்ராப்பர்ட்டின்னு என்ன, கண்டக்ட் பண்ணக்கூடிய திறமை கிடையாது. எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணக்கூடிய திறமை இல்லை, முடியாது. இன்சுலேட்டர் இது கேஸஸ்லாம் ஹை வோல்டேஜ் அப்ளை பண்ண
நம்ம படித்தோம் டயலெக்ட்ரிக் பிரேக் டவுன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படித்தோம். எங்கே எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் படித்தோம் டயலெக்ட்ரிக் பிரேக் டவுனுங்கிற கான்செப்டை. ஏர் வில் பிரேக் டவுன் அண்டர் சர்டன் ஹை வோல்டேஜ். அப்போ தான் என்ன நடக்கிறது, இந்த இடி மின்னல்லாம் வருது இல்லை, அதை பற்றிலாம் பண்ணும்போது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம டயலெக்ட்ரிக் பிரேக் அந்த மாதிரி the gas is able to conduct electricity at high voltages and low pressures. So high voltage, low pressure, இந்த ரெண்டு combination is important. About 100லேருந்து நம்ம என்ன குறைக்க சொன்னோம் இல்லையா, 10 மில்லி, இது நடந்தது 100ல மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரியில். ஸோ அபவுட் 10 மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி போகும் பொழுது என்ன நடக்கிறது அப்படின்னா, இந்த தனித்தனியாக இருந்த ஸ்ட்ரீக்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிறது. ஒன்னா சேர்ந்து அப் டு, அதாவது ஆனோடுலேருந்து கேத்தோடு வரைக்கும் கண்டினியூவஸ் ஸ்ட்ரீம் ஆஃப் லைட் ஒன்று வருது. ஒரு சின்ன கேப்போட, இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் இருக்கு. So this takes place at about 10 millimeter of mercury, further reducing the pressure to 1 millimeter and to the value of 0.01. Complete darkness takes place. 0.01 போது என்னது, complete dark. இந்த மாதிரி லைட் எல்லாம் காணாம போயிடுது. அந்த டார்க் ஃபார்ம் ஆன மட்டும் இல்ல, இந்த கிளாஸோடைய சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, இங்க மட்டும் நேரத்துக்கு க்ளோ ஆகுது. தி வால்ஸ் க்ளோ. இந்த வால்ஸ் க்ளோ, வால்ஸ்னா எதோட வால், இந்த கிளாஸ் டியூபோடைய வால்ஸ் க்ளோ ஆகுது. பட் உள்ளுக்குள்ள நம்ம பார்த்தோம் இல்லையா, தனித்தனி ஸ்ட்ரீக்ஸ் ஆஃப் லைட் இருந்தது, கண்டினியூவஸ் ஸ்ட்ரீக் ஆஃப் லைட் இருந்தது, அதெல்லாம் போய் டார்க் ஆயிடுறது. இந்த டார்க்னஸ் பத்தி அப்சர்வ் பண்ண ஒரு ஆளு தான் குரூக்ஸ் ஒரு பேரு, குரூக்ஸ். அதனால இந்த டார்க்னஸ் இங்க வரும் இல்லையா, இந்த 0.01 மில்லிமீட்டர் மெர்க்குரியில டார்க்னஸ் வருது சொன்னேன் இல்லையா, அதுக்கு பேரு குரூக்ஸ் டார்க்னஸ் அப்படின்னு பேரு. அண்ட் வால்ஸ் க்ளோ ஆகுது. வால்ஸ் எப்படி க்ளோ ஆகும் திடீர்னு அப்படின்னு பார்த்தா, அப்போ கெஸ் பண்ணினாங்க, சம் பார்ட்டிகிள்ஸ் கம் அண்ட் ஹிட் த வால் அண்ட் illuminate த வால் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அந்த பார்ட்டிகிள்ஸ் என்னமா இருக்கும்னா, இந்த கேத்தோடுலேருந்து கிளம்பி போன பார்ட்டிகிள்ஸா தான் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சு அதுக்கு பேரு கேத்தோடு ரேஸ் அப்படின்னு பேர் கொடுத்தாங்க. அந்த கேத்தோடு ரேஸை அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இங்க ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டுலாம் இங்கெல்லாம் நம்ம இந்த கிளாஸ் டியூப் இப்படி தானே இருக்கு, அதுக்கு பக்கத்திலேயே எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டுலாம் நம்ம அரேஞ்ச் பண்ண முடியும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு அரேஞ்ச் பண்ணி அந்த கேத்தோடு ரேஸை டீவியேட் பண்ண முடியுமான்னு பார்த்தாங்க. அதாவது அதை பார்த்து இடிக்கிறத மாற்ற முடியுமான்னு பண்ண முடிஞ்சுது. அப்போ அதை வச்சுட்டு என்ன கண்டுபிடிக்க முடியும் நம்மளால, அந்த கேத்தோடு ரேஸ், கேத்தோட்லேருந்து வந்த ரேஸ் பேரு கேத்தோடு ரேஸ்னு பேரு. அந்த ரேஸ் சார்ஜ்டு பார்ட்டிகிளா நியூட்ரல் பார்ட்டிகிள்ஸான்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இதை வச்சுட்டு சப்ஜெக்டிங் த ரேஸ் டு எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் we can determine whether the rays have charges or no charges. அப்படி பண்ணும் பொழுது cathode rays have negative charges அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. So the first successful experiment that the உள்ளுக்குள்ள இருக்கிற கேஸ் ஆட்டம்ஸ் அப்போ இந்த ஹை எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணும் பொழுது அதனுடைய ஆட்டம் ஸ்பிளிட் ஆகி we are able to produce what is called cathode rays, which are negatively charged particles, and later they are identified as electrons. The electrons எங்க இருந்து வந்திருக்க முடியும், அந்த உள்ள இருக்கிற ஆட்டம்ஸ் எல்லாம் அயனைஸ் ஆகி அந்த எலக்ட்ரான்ஸ் தனியா அந்த ஆட்டத்தை விட்டு பிரிஞ்சு வந்த உடனே அந்த எலக்ட்ரான்ஸோடைய ரோல் தான் இது. இந்த லோ ப்ரெஷர் போகும் பொழுது as low as 0.1 மெர்க்குரி மில்லிமீட்டர் மெர்க்குரி போகும் பொழுது வால்ஸ் க்ளோ ஆகுதே, அதுக்கு காரணமா இருக்கிறது கேத்தோட் ரேஸ் which are nothing but electrons கண்டுபிடிக்க முடிஞ்சது. எலக்ட்ரான்ஸ் ஆர் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். அந்த கேத்தோட் ரேஸ்னு இது முதல்ல பேர் கொடுத்தாங்க. அப்புறம் தான் எலக்ட்ரான்ஸ்னு அதை ஜே தாம்சன் கண்டுபிடிச்சோன்னு தான் கேத்தோட் ரேஸ் ஆர் நத்திங் பட் எலக்ட்ரான்ஸ்னு சொல்ல முடிஞ்சது. நம்ம நியூக்ளியர் பிசிக்ஸ்ல படிச்சோம், ஞாபகம் இருக்கா? நியூக்ளியர் பிசிக்ஸ்ல படிப்பீங்க. நியூக்ளியர் பிசிக்ஸ்ல என்ன ஆகுது, நியூக்ளியர் பிசிக்ஸ்ல ஆல்பா டிகே பீட்டா டிகேன்னு ஒரு நியூக்ளியர் டிகேவை பத்தி படிக்கும் பொழுது பீட்டா பார்ட்டிகல்ஸ் ஆர் எமிட்டட் ஃப்ரம் தி நியூக்ளியஸ் சொல்லும் போது பீட்டா மைனஸ் எமிஷன் பீட்டா பிளஸ் எமிஷன் ரெண்டு இருக்கு. இந்த பீட்டா மைனஸ் எமிஷன் இஸ் நத்திங் பட்
எலக்ட்ரான்ஸ் தான் அது மாதிரி இந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் தான். அது அஃப்கோர்ஸ் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் லேட்டராக தான் பண்ண, அதுக்கு முன்னாடியே ஜே தாம்சன் எலக்ட்ரானை கண்டுபிடிச்சிடுறார். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல நடக்கிறது அந்த எலக்ட்ரான்ஸ் தான். இந்த கேத்தோட் ரேஸ் பேரு கொடுத்தது முதல்ல எலக்ட்ரான்ஸ்னா தான் அப்படின்றது தாம்சன் சொல்றாரு. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸுடைய அல்லது இந்த கேத்தோட் ரேஸுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்க முடியும்னு. தே டிராவல் இன் ஸ்ட்ரெயிட் லைன், அதாவது ட்ரெமெண்டஸ் ஸ்பீடு அண்ட் மொமெண்டம் அதுக்கு இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. ஒரு இந்த பாத்துல ஏதாவது ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் வச்சா அதை நல்லா அடிச்சு அது சுத்த வைக்கிறதுக்கோ இதுவோ பண்ண முடியாது. அதாவது இட் இஸ் ஏபிள் டு இம்பார்ட் எனர்ஜி. ஒரு வீல் மாதிரி வச்சா அந்த வீல் சுத்தும். ஸோ இட் கேரிஸ் எனர்ஜி. வச்ச எனர்ஜியா இருக்க முடியும். மூவ்மெண்ட்ல இருக்கிற எனர்ஜி என்னவா இருக்கும்? மெக்கானிக்கல் எனர்ஜிங்கிறது கைனடிக் எனர்ஜியா இருக்கும். ஸோ மொமெண்டம் இருக்கு. அதனுடைய ஸ்பீட்லாம் கிட்டத்தட்ட இந்த எலக்ட்ரான்ஸ் இந்த கேத்தோட் ஸ்பீடு 1/10 ஆஃப் ஸ்பீட் ஆஃப் லைட் அப்படின்னு கூட கண்டுபிடிச்சாங்க. ஸ்பீட் ஆஃப் லைட் சிங்கிறது என்ன? 3×10⁸ மீட்டர் பர் செகண்ட். அதை விட 1/10 தான் ரொம்ப க்ளோஸ் டு தி ஸ்பீட் ஆஃப் லைட் இருக்கு. ஸோ இட் டிராவல்ஸ் அலாங் ஸ்ட்ரெயிட் லைன். அந்த ஸ்பீடில் போகும்போது இதெல்லாம் தான் ப்ராப்பர்ட்டிஸாக கண்டுபிடிச்சாங்க. தே டிராவல் அலாங் ஸ்ட்ரெயிட் லைன். தே கேரி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மொமெண்டம் அண்ட் கைனடிக் எனர்ஜி. தே டிராவல் அட் அ கிரேட் ஸ்பீட் ஆஸ் close to 1/10 of the speed of light. Also, when they pass through some gases, they ionize the gases னு கண்டுபிடிச்சாங்க. அயனைசேஷன் என்ன? கேஸ் ஆட்டம்ஸ் அவுட்டர் எலக்ட்ரான்ஸ் இந்த ரேஸ் டிஸ்லாட்ஜ் பண்ண முடிஞ்சது. அவுட்டர் எலக்ட்ரான்ஸை தள்ளி பிரிக்க முடிஞ்சது. ஸோ அயான்ஸும் எலக்ட்ரான்ஸா அதை பிரிக்கிறது பேர் தான் அயனைசேஷன் பேரு. ஸோ தே அயனைஸ் as they pass through the gas, some gases. Also, when these cathode rays hit upon a heavy metal, they produce a new type of radiation called X-rays. அது 1895ல ரான்ஜன் கண்டுபிடிக்கிறாரு. அதாவது இதே கேத்தோட் ரேஸ் தான். இந்த கேத்தோட் ரேஸ் உடைய முக்கியமானது என்னது? ரான்ஜன், when the cathode rays hit upon a heavy metal, produce a new type of radiation, unknown. அப்போ மேத்தமெட்டிக்ஸ்ல அன்னோன் நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸ்ரேன்னு வச்சுக்க, எக்ஸ்னு பேர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி 1895ல ரான்ஜன் கண்டுபிடிச்சாரு. ஸோ இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ், கேத்தோட் ரேஸோட ப்ராப்பர்ட்டிஸ். அப்புறம் தி ஃப்ளூரஸ் த மேட்டர், ஃப்ளூரசன்ஸ்னு படிச்சிருக்கோம் இல்லையா? when they hit upon certain materials, the materials glow. அதுக்கு பேர் ஃப்ளூரசன்ஸ்னு பேர் இல்லையா? ஃப்ளூரசன்ஸ், பாஸ்போரசன்ஸ் நம்ம ஆப்டிக்ஸ்ல படித்தோம், ஸ்கேட்டரிங் அதாவது ஸ்பெக்ட்ரோஸ்கோபியில் படித்தோம். ஸோ தீஸ் ஆர் த வேரியஸ் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ். உங்கள் புக்கில் இதெல்லாம் லிஸ்ட் பண்ணியிருப்பான். சும்மா ஜஸ்ட் நான் ஐ ஜஸ்ட் கோ த்ரூ த வேரியஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேத்தோட் ரேஸ். தி டிராவல் இன் ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம சொன்னேன் இல்லையா? பொசஸ் மொமெண்டம், கைனடிக் எனர்ஜி. அப்புறம் தி ஃப்ளூரசன்ஸ், ப்ரொடியூஸ் ஃப்ளூரசன்ஸ். அப்புறம் தே ப்ரொடியூஸ் எக்ஸ்ரேஸ். தே அயனைஸ் த கேஸ் தே பாஸ் த்ரூ. அப்புறம் they are deflected by electric and magnetic field. இன்னொரு முக்கியமானது என்ன? they are affected by photographic plate அப்படின்னும். அதாவது இதை photographic plateங்கிறதுனா அது ஒரு முக்கியமான கெமிக்கல் தடவின ஒரு கெமிக்கல். அது மேலே விழுந்தோடனே they produce the shadows. நம்ம எப்படி ஃபோட்டோங்கிறது நம்ம சொல்கிறோம், இப்போல்லாம் டிஜிட்டல் ஃபோட்டோவில் போயிட்டோம், கான்செப்டே வேற. அந்த காலத்தில் இருக்கிற ஃபோட்டோ கான்செப்ட்டுங்கிறது கொஞ்சம் ஒரு 10 வருஷம் முன்னாடி கூட நமக்கு டிஜிட்டல் ஃபோட்டோங்கிற இது இல்லை. அப்போ இருக்கும்பொழுது என்ன ஆகும்? ஃபிலிம்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ஃபிலிமில் என்ன இருக்கும்? ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கும். இந்த லைட் விழுந்த உடனே கெமிக்கல் ரியாக்ஷன் ஃபார்ம் ஆகி உங்களுக்கு அது இமேஜ் ஃபார்ம் ஆகுது, ஃபோட்டோ, நம்மளோட ஃபோட்டோ வருதுன்னு சொல்கிறோம். அது போல் அந்த கெமிக்கல் கூட இந்த கேத்தோட் ரேஸ் ரியாக்ட் பண்ணி ஷேடோவை கிரியேட் பண்ண முடியும். அதாவது தே அஃபெக்ட் த ஃபோட்டோகிராஃபிக் பிளேட் அப்படின்னு சொல்றதோட அர்த்தம் இதுதான். இப்போ இந்த காலத்தில் நம்ம டிஜிட்டல் ஃபோட்டோலாம் வந்த பிறகு அஃபெக்ட் ஃபோட்டோகிராஃபிக் பிளேட் என்னன்னு புரியாது. ஏன்னா ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டே கிடையாது இப்பெல்லாம். அதனால இது பழங்காலத்தில் நம்ம எழுதுற மாதிரி எழுதிட்டு இருக்கோம் நம்ம இன்னும். இப்போ எப்படி ஃபோட்டோகிராஃபி பிளேட் அஃபெக்ட் ஆகுதுன்னு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காமிதான் பண்ண முடியாது. ஏன்னா ஃபோட்டோகிராஃபி பிளேட் கிடைக்கிறது இல்லை, லேப்ல பண்ண முடியாது நம்மளால. So these are the various important properties of this cathode rays, and the cathode rays are nothing but electrons, which are negatively charged particle. By application of suitable magnetic field and electric field, they are able to verify they are electrically negatively charged particles. So in the first study of இதுக்கு பேர் டிஸ்சார்ஜ்னு ஏன் சொல்றோம்னா அதான், கரண்ட்டை எலக்ட்ரிசிட்டியை கேஸ் வழியா பாஸ் பண்ண முடியாது. கேஸ் நியூட்ரல், gas is an insulator. High voltage, low pressure we are able to conduct electricity through the gases. அதுக்கு பேர் discharge of electricity ன்னு பேர் இருக்கு.
அதாவது நத்திங் பட் பிரேக் டவுன் ஆஃப் த கேசஸ் இன்டு அயான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ். அந்த எலக்ட்ரான்ஸ் தான் கேத்தோட் ரேஸுங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம் இந்த இடத்துல. அஃப்கோர்ஸ் இது பண்ணும் பொழுது 1880s பண்ணும்போது அதை பற்றில ஐடியா இல்லை. இப்போ நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளாக அதை பற்றி பேசிட்டு இருக்கோம். இதே மாதிரி இன்னொரு ஸ்லைட் மாடிஃபிகேஷன் ஆஃப் திஸ் செட்டப் பண்ணி பாசிட்டிவ் ரேஸை கண்டுபிடிச்சாங்க. கேத்தோட் ரேஸுங்கிறது என்ன? நெகட்டிவ், அதாவது கேத்தோட்லேருந்து வரக்கூடிய ரேஸ் பேர் கேத்தோட் ரேஸ். இதோடைய ஸ்லைட் மாடிஃபிகேஷன் ஆஃப் திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் கோல்ட்ஸ்டைன்கிறவர் 1886 அதான் இந்த சமயத்தில் தான் எல்லாமே பண்ணி அவர் என்ன பண்ணார், ஆனோட்லேருந்தும் சில ரேடியேஷன் வருது, அந்த ரேடியேஷன் ஆனோட்லேருந்து வருதா, அதுக்கு பாசிட்டிவ் ரேஸ்ன்னு போட்டார். என்னவா இருக்க முடியாது? நம்ம தான் சொன்னோம் இல்லையா, கேஸ் ஆட்டம்ஸ் பிரேக் அட் ஹை வோல்டேஜ் அண்ட் லோ ப்ரெஷர், தே அயனைஸ்ட், தட் இஸ் தே பிரேக் டவுன் இன் த சென்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஆர் டிஸ்லார்ஜ்டு. அப்போ எலக்ட்ரான்ஸ் வெளியில வந்துருச்சுன்னா பாக்கி இருக்கிற ஆட்டத்தோட பேர் என்ன? பாசிட்டிவ் அயான்ஸ். ஸோ இந்த பாசிட்டிவ் அயான்ஸை இப்போ கண்டுபிடிக்கிறது. இதெல்லாம் இப்போ நம்ம சொல்ல முடியாது. 1886 இதை பற்றி அவ்வளோ கிளியராக சொல்ல பாசிட்டிவ் ரேஸ் அப்படின்னு சொன்னோம். ஏன் பாசிட்டிவ் ரேஸ் சொல்றாங்க? ஆனோட்லேருந்து கிளம்பி வருது அப்படிங்கிறத வேற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு அதை பார்க்கலாம்.